யூரோ ரவுண்ட் ஆஃப் 16. சரி, ஓகே. என்ன இன்னைக்கு ரிவ்யூவில் யாருமே வரலன்னா இல்லை, இன்றைக்கி யாரும் வரல, நான் மட்டும் தான் பேச போகிறேன். ஸோ எஸ், ரவுண்ட் ஆஃப் 16ல் முதல் மேட்ச் வந்து இட்டாலி வர்சஸ் சுவிட்சர்லாண்டு. நம்ம ப்ரெடிக்ஷன்லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஈஸியாக சுவிட்சர்லாண்டு வந்து வின் பண்ணுவாங்க, ஈஸியான ஒரு விக்டரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விக்டரியாக தான் சுவிட்சர்லாண்டுக்கு இது இருந்தது. குறிப்பாக என்னென்னா, இட்டாலியோட அந்த ஒரு கேமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம ஓரளவு அந்த ரிசல்ட்டை நம்மளால் கணிக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, பர்சனலி என்ன கேட்டேன்னா, இதுதான் தி ஒர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பை எனி டீம் இந்த யூரோ டோர்னமெண்ட்டில் நான் சொல்லுவேன். இது ஒரே ஒரு ஷாட் அடிச்சாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்த்தோம், அதுக்கு ஒரு சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஷாட் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. அதுவும் ஆன் டார்கெட்டில், அதுவும் ஒரு ஆஃப் டார்கெட்டில் போன ஒரு ஷாட் தான். அதுவும் ஒரு கிளியர் கட் சான்ஸாகவும் இல்லை அது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொடுத்துருந்தாங்க இட்டாலி. அண்ட் அதிலிருந்து மீண்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்ததை நல்லா நீட்டாக கேபிட்டலைஸ் பண்ணாங்க சுவிட்சர்லாந்து. பட் ஆனால் போதுமான அளவு கேபிட்டலைஸ் பண்ணாங்களா அப்படின்னா ஒரு சின்ன டவுட் தான். ஏன்னா ஒரு 1-0 அப்படின்ற ஒரு சின்ன லீடில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடிச்சாங்க. இட்டாலி மேபி லைக் அவங்களோட கோல் கீப்பர் டொனாருமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1 or 2 ஒரு நல்ல சேவ்ஸ் பண்ணதுனால அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னா சொல்லணும் கேம். அண்ட் இட்டாலி வந்து அதுக்கு முன்னாடி உள்ள மேட்சஸையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருந்தாங்க. இட்டாலி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு பெஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ்டாக தான் உள்ளே போவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த யூரோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபார்மாக இருக்கட்டும் பெரிய லெவலில் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாகவே இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஒரு நல்ல ஃபார்ம்லேயோ ஒரு நல்ல ரன்லேயோ அவங்க இருந்த மாதிரி தெரியலை. அண்ட் அவங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னா, ஒரு பேசியான ஒரு விங்கர்ஸ் வந்து அவங்க டீமில் யாருமே இல்லை. அண்ட் ஒரு ஸ்டார் ஸ்ட்ரைக்கர், ஓகே இவர் தான் கோல் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி காட்டுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கரும் டீமில் இல்லை. அண்ட் கிரியேட்டர்ஸ் பெரிய லெவலில் இருந்த மாதிரியும் தெரியல. போன யூரோவில் வந்து நிறைய பிளேயர்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த டைம் வந்து நம்மளால் அதை பார்க்க முடியல. லொக்காட்டலியாக இருக்கட்டும், இல்லை பெரேலாவாக இருக்கட்டும், அவர் ஈவன் ஜார்ஜினியோ, அந்த ஒரு மிட்ஃபீல்ட் 3 வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க இட்டாலிக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டோர்னமெண்ட்டில் அந்த மாதிரியான ஒரு ஆராவையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு கமாண்டிங்கான ஒரு மிட்ஃபீல்டையோ அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த மிட்ஃபீல்டில் அவங்க பெரிய லெவலில் தோத்துட்டாங்க. டிஃபென்சிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா, கேலஃபியோரி வந்து பெரிய லெவலில் எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்கிறோம். பட் டெஃபினட்டாக கேலஃபியோரி எந்த அளவுக்கு இட்டாலியோட டீமுக்கு முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்றது நேற்று கேமில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேலஃபியோரி நேற்று சஸ்பெண்ட் ஆகிருந்தார், அவரால் விளையாட முடியல. அவர் இல்லாத ஒரு இடத்த, அந்த இல்லாத ஒரு டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டிங்காக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். மேபி லைக் அவங்க வந்து சுவிட்சர்லாந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கேம் would have been ended, என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30-35 மினிட்ஸ்லேயே கேம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். அண்டு சுவிட்சர்லாந்து சைடு வந்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு செம ஃபார்மில் தான் ரவுண்ட் ஆஃப் 16லேயே வந்தாங்க. குரூப் ஸ்டேஜில் நிறைய சர்ப்ரைசஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் கிளட்ச் மூமெண்ட்ஸில் வந்து சுவிட்சர்லாண்டை வந்து நம்ம என்றைக்குமே இதை த்ரோ பண்ணிட முடியாது. அவங்க என்றைக்குமே அவங்கள வந்து ஒரு கன்சிடர் பண்ண முடியாது. ஐ மீன் லைக் ஒரு நாட் டு கன்சிடர் திஸ் இந்த பஞ்சை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே அவங்கள தள்ளி விட்டுற முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஒரு கிளட்ச் மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் ஃபார் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டீமாக அவங்க ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பிளேயரும் இன்னொரு பிளேயருக்கு அகேன்ஸ்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரைக்கர் எம்போலிருந்து அங்கே கோல் கீப்பர் யான் சோமர் வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நான் டிஃபென்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஃபேபியன் ஷார், அகான்சி அண்ட் ரிகார்டோ ராட்ரிகஸ், இந்த ஒரு 3 at the back டிஃபென்ஸ் வந்து வெரி சாலிட், லைக் ரொம்ப சாலிடாக இருந்தாங்க. அவங்கள தாண்டி இட்டாலியால் எதுவுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 45 நிமிஷத்துக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் இட்டாலியுமே என்னென்னா, அவங்க கேமில் வந்து கடைசி ஒரு 20-25 நிமிஷம் தான் அந்த ஃபுல் ஃபோர்ஸோட ஆடின மாதிரியும் தெரிஞ்சது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது, ஓகே செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய சேஞ்ச் அவங்களுக்கு தேவைப்பட்டது. செகண்ட் ஹாஃப் நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இட்டாலி ஹேட் அ வெரி குட் செகண்ட் ஹாஃப், வெரி பெட்டர் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவேன் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃபில் முதல் ஒரு நிமிஷம் கூட முடியலன்னு நினைக்கிறேன். 46வது நிமிஷத்துலேயே சுவிட்சர்லாந்து அவங்களோட 2வது கோலை போட்டது வந்து நெயில் இந்த காஃபின் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ எஸ், இட்டாலி ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் சுவிட்சர்லாந்து வந்து இப்போது குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேம் வந்து ஜெர்மனி வர்சஸ் டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஜெர்மனி வந்து எவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது இனிமே தெரியலை. ஏன்னா அவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அவங்களால அந்த சான்சஸ் வந்து அவங்க எத்தனை சான்சஸ் கோலாக மாற்றுறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா
அவங்களால அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணியும் அவங்களால அந்த கோலாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றது இப்போ ஓகே. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் லைக் மூவிங் ஃபார்வர்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ஓகே ரைட் ரவுண்ட் ஆஃப் 16 எத்தனை சான்ஸ் கிடைக்கிது ஃபைன். பட் இதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல் வரும்போது கேம் இன்னுமே காம்படிட்டிவ் ஆகும். சான்சஸ் இவ்வளோ கிடைக்காது. செமிஃபைனல்ஸ் வரும்போது இன்னுமே அதிகமாக டைட் ஆகும். ஃபைனல்ஸ்லாம் வரும்போது சொல்லவே வேண்டாம். ஸோ இத்தனை சான்சஸ் க்ரியேட் பண்ணுற ஜெர்மனி வந்து கன்வர்ஷனில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறது அவங்களுக்கு மூவிங் ஃபார்வர்டு ஒரு டெஃபினட்டாக அவங்கள வந்து வில் பைட் பேக் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஜெர்மனி ஓவரால் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி தேர் பேக்லைன் ஸ்லாட்டர்பேக் அண்ட் ருடிகர். அதாவது பேக்லைன் சொல்கிறதோட அந்த சென்ட்ரல் பேக் டூன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்லாட்டர்பேக் அண்ட் ருடிகர் அவங்க ரெண்டு பேரோட அந்த கமாண்டிங்கான டிஃபெண்டிங் வந்து ஜெர்மனியோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா குரூப் ஸ்டேஜில் ஜெர்மனியோட மிட்ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தது. அவங்களால அந்த ஒரு கமாண்ட் பண்ண முடியல. யூஸ்வலாகவே ஜெர்மனியோட மிட்ஃபீல்டு வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான மிட்ஃபீல்டாக இருக்கும். எப்போவுமே மிட்ஃபீல்டில் கமாண்ட் பண்ணுற டீம் வந்து நம்ம யூரோஸ் வந்து வின் பண்ணுறதை பார்த்துருக்கோம். 2008 ஸ்பெயினாக இருக்கட்டும், 2012 ஸ்பெயினாக இருக்கட்டும், 2020 இட்டாலியாக இருக்கட்டும், இந்த டீம்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிட்ஃபீல்டில் வந்து பயங்கர கமாண்டிங்காக இருப்பாங்க. அவர் ஈவன் டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம இவங்களை கூட சொல்லலாம், ஃப்ரான்ஸை கூட சொல்லலாம். 2016 வந்து ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அதில் மேபி லைக் ஃபைனல்ஸில் தோத்துட்டாலும் அவங்க வந்து அந்த மிட்ஃபீல்டை வந்து நல்லா டாமினேட் பண்ணது நம்மளால் பார்க்க முடியுது. மிட்ஃபீல்டை ரொம்ப கமாண்ட் பண்ண மாதிரி பார்க்க முடியுது நம்ம. ஸோ இந்த மாதிரி மிட்ஃபீல்டை கமாண்ட் பண்ணுற டீம் என்றைக்குமே வின் பண்ணணும்னு சொல்லுவோம். குரூப் ஸ்டேஜில் ஜெர்மனி அந்த இதில் கொஞ்சம் நிறைய இடத்துல தப்பு பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. மிட்ஃபீல்டு அவங்களுக்கு பல விஷயங்களை வந்து மிஸ் பண்ணாங்க. பட் எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட சான்ஸ் கிரியேஷன் மேபி லைக் அவங்களோட குவாலிட்டி மூலமாகவே அவங்க வின் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய ஓட்டைகள் ஜெர்மனிகிட்ட தெரியுது. நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா காய் ஹாவர்ட்ஸ் வந்து மொத்தம் 3 பிக் சான்ஸ் இந்த மட்டுமே மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி கன்சர்னிங் ஸ்டாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் குர்குள்ள வந்தார்னா அது பெட்டரான இதாக இருக்கும். ஃபுல் குர்கை வந்து உள்ள டீமில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம் அப்படின்னா ஃபுல் குர்க் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் சூப்பர் சப் அப்படின்னு தான் சொல்லணும். மேபி லைக் ஒரு கேம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணார்னா அவர்கிட்ட இருந்து இவ்வளோ கோல்ஸ் கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். பட் ஸ்டில் அவர்கிட்ட நிறைய கோல்ஸ் இருக்குது. ஃபுல் குர்க் வந்து ஒரு சூப்பர் சப்பாக எப்போவுமே ஒரு வைட்டலான ஒரு ஹேண்டியான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அண்ட் ஜமால் முசியாலா மேன் ஹீஸ் அ ஸ்டார். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ஜமால் முசியாலா வந்து உண்மையாகவே நிறைய இடத்துல அவரோட ஒரு ப்ரில்லியன்ஸை வந்து நான் இந்த இடத்துல காட்டிகிட்டே இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு ப்ரில்லியன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ஒரு டிஃபைனிங் ஃபேக்டராக கூட இருக்கும். மேபி லைக் அவங்களோட இந்த யூரோ ரனில் ஜமால் முசியாலா பயங்கரமாக பேசப்படுவார். இந்த யூரோவோட மிகப்பெரிய ஸ்டாராக கூட நான் ஜமால் முசியாலா இருக்கார் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ எஸ் மூவிங் ஃபார்வர்ட் ஜெர்மனிக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்க சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான மேட்ச் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து வர்சஸ் ஸ்லோவாக்கியா. ஓகே ஆன் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஃபார் பெட்டர் டீம். இங்கிலாண்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து போன மேட்ச்லேயே நிறைய அந்த குரூப் ஸ்டேஜில் நிறையா பட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் எண்ட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க நாக் அவுட் ஒவ்வொரு தப்புக்குமே அவங்க பயங்கரமாக பனிஷ் பண்ணப்படுவாங்க. ஓகே ஃபைன், எக்ஸ்பெரிமெண்டல் கேசஸ்லாம் குரூப் ஸ்டேஜோடு நிறுத்திட்டு இனிமேல் சீரியஸான கேம் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கோல் பால்மர் அண்ட் கோபி மைனு வில் ஸ்டார்ட் மோஸ்ட்லி ஐ கெஸ். அண்ட் கோல் பால்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு சப்போர்ட் அதிகம் இருக்குது. அண்ட் ஹீ ப்ரூவ்ட் கடைசி ஒரு 20-25 நிமிஷம் விளையாடினாலும் ஹீ ப்ரூவ்ட் வாட் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப். அண்ட் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சாக்கா லெஃப்ட் பேக் ஆடுவாரா அப்படின்றது டெஃபினட் அது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் இங்கிலாந்து டீமில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸ்லோவாக்கியாவும் நம்ம அவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், த்ரோ பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பெல்ஜியமோட ஒரு வின் பண்ணியிருக்காங்க. பட் பெஸ்ட்டு 3rd place ஃபினிஷ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஸ்லோவாக்கியா உள்ளே வந்திருக்காங்க. ஸ்லோவாக்கியாவும் ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கிலாந்து அவங்களோட இன்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஐ எம் கோயிங் ஃபார் 2-0. இங்கிலாந்து இது வரைக்கும் பைனரியில் தான் வந்திருக்காங்க. 1-0 or 1-0 or 1 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து வில் வின் 2-0. முதல் 2 கோல் கேமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் வந்து ஸ்பெயின் அண்ட் ஜார்ஜியா. என்ன கேட்டால் ஸ்பெயின் அவங்க தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரெடிக்ஷனுமே என்னன்னா ஸ்பெயின் வில் வின் த டைட்டில் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இப்போ குரூப் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸ்பெயின் சூப்பராகவே விளையாடிட்டு இருக்காங்க. பயங்கரமான டீமாக இருக்குது. ரொம்ப ஒரு யங் டீமாக இருந்தாலும் அவங்களோட இன்டென்ட் மூவிங் ஃபார்வர்டு பயங்கரமாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு டைமும் சான்ஸை க்ரியேட் பண்ணணும், கோல் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்லேயே அவங்க காலில் பால் இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் அவங்களோட மைண்ட் வந்து நேராக கோலாக மாற்றணும், இதை சான்ஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் ஜார்ஜியா அஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய வின்லேருந்து வந்திருக்காங்க. யூரோவில் வந்து ஒரு புது வரவு. பட் உண்மையாகவே டெஃபினட்டாக அவங்க வந்து நாக் அவுட் ஸ்டேஜஸ் வரைக்கும் வந்ததே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்
they don't stand a chance against ஸ்பெயின் அப்படி தான் தோடுது. ஸ்பெயின் will win 3-0. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, இந்த 2 மேட்சஸில் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.